வணக்கம். நாடகமே உலகம் சேனல் ரசிகர்களுக்கு பார்த்தாவின் அன்பு வணக்கங்கள். திஸ் இஸ் எபிசோட் 17. எபிசோட் 16ல ஆகஸ்ட் 9 மிசிசாகா கிரியேஷன்ஸ் 20th anniversary செலிப்ரேஷன்ஸோட சில பகுதிகளை பார்த்தோம். இன்னைக்கு ரிமைனிங் பார்ட்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட் 17ல ரெடியா நீங்க? The 2024 play Thirumanam Ungal Choice showed how marriages are made in heaven with a tiny bit of help from relationship experts. Annie, why do you keep worrying about such things? You're professionally qualified and you have such a great job. I'm sure you can handle everything. Mom, the more I think about it, the more I'm confused. Correct. நீ கன்ஃபியூஸ்டா இருக்கச்ச உன்னால டிசைட் பண்ண முடியாதுதான். And you shouldn't. நீ டிசைட் பண்ணவும் கூடாது. See this smile, இந்த smile தான் நான் எப்பவுமே பார்க்கணும். I cannot see you upset. See the mood has lightened now. Music changes everything. Kana, now that the mood has lightened, can I ask you something? Of course, Dad. உனக்கு ஞாபகம் இருக்கு, you met my friend Ramesh, no? You also met him a few times. He's running a matchmaking agency in GTA. Okay, why don't we go and take some professional advice from him? Appa, I don't want someone to find me a match. I can do it myself. நான் தீர்மானம் பண்ணேன். ஓ, பேசினே வந்துட்டேன். பாருங்க, ஆபீஸ்க்குள்ளே வந்துட்டேன். I'm so sorry. No, it's perfectly okay. So, what do you need, Ramaseshan? Like I told you on the phone, my name is Ramaseshan. I'm here with my daughter in Richmond Hill. Okay. I'm a PR builder in Canada, Ramesh. Okay. I need some help from you. சொல்லுங்க. I know you keep things confidential. Yes. அதான் நான் டைரக்டா மேட்டருக்கே வந்துடுறேன். Yes. You see, I'm 70 years old, not you. இது கொஞ்சம் serial matter. A 2024 release which was a take on TV serials, funny or deep, depending on how you look at them. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவியின் அதிகாலை அலசல்கள். வணக்கம் கலைச்செல்வி மேடம். வணக்கம் வணக்கம். நீங்க உடனடியா கிளம்பி சேனல் ஆபீஸ்க்கு வாங்க, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்றீங்களே. அதான் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டாக்டர் செல்வத்தோட நேரா வந்துட்டேன். கரிகாலன், நீங்க தமிழா சேனலுக்கு நீங்க சமீபத்தில் எழுதி டைரக்ட் பண்ண சீரியலோட சக்சஸை கன்சிடர் பண்ணி நம்ம சூப்பர் டிவி சேனலுக்கு நீங்க அடுத்த ஸ்டோரி ரெடி பண்ணி நீங்களே டைரக்ட் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறத முடிவு பண்ணியிருக்கோம். மேடம், இதெல்லாம் நம்பவே முடியல மேடம். தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 சேனல் சூப்பர் டிவிக்கு நானும் ஒரு சீரியல் எழுதி டைரக்ட் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். அந்த சேனலுக்கு நீங்க பண்ற சீரியல் பேரை கொஞ்சம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது மேடம். என்ன முடியவே முடியாதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல மேடம். அந்த சீரியல் பேரே முடியவே முடியாதுன்னு சொன்னேன் மேடம். முடியவே முடியாது. அது எப்ப முடியும்? இது இப்போ இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிடும் மேடம். ஐயா, இந்த வருஷம் மழையே பெய்யலைங்கய்யா. போட்ட பயிரெல்லாம் வீணாயிடுச்சுங்க. விளைச்சலை நம்பி வசூலை கணக்கு பண்ணி பொட்ட புள்ளைய கட்டி கொடுக்க பேசி முடிச்சிருந்தேயா. இப்ப நான் என்னையா செய்வேன்? இது சென்னை. அசந்து மறந்து போனேன்னா உங்களை யாராவது ஏமாத்திடுவா. முக்கியமா காசு பணத்தை எல்லாம் எடுத்து நல்லா மறைச்சு வச்சுக்கோங்க. இந்த ஊர்ல பிக்பாக்கெட் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவா யாருக்கிட்டையும் குறிப்பா பண விஷயத்தை பத்தி மட்டும் பேசவே பேசாதீங்க. இப்படி வாங்க, எப்படி வாங்க. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் டயத்துல ஆபீஸ்ல இருந்து நேரா பேங்க்குக்கு போய் ஒரு 5000 ரூபாய் வித்ரா பண்ணி
அப்படியே எங்க பர்ஸ்ல வச்சிருக்கேன் இதுல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைன்னா வரும்போல. பெரிய ஆள் சார், யார்கிட்ட சொல்லணும் கைட்ட தெரிஞ்சு வச்சுக்கிற பாரு. புட்ஸ் ஆள் சார் நீ. சார் 5000 100 ஆச்சிருக்கியா 50 எல்லாம் 100s தான்ப்பா. அது சரி, நீ எதுக்கு கேக்குறாய்? உங்ககிட்ட அடிக்கிறாருக்கா? ஐயோ, என்னது இது? Hello challams, this is your Isha on Tamasha with Isha. போன வாரம் நம்ம எபிசோட்ல காஃபி எப்படி குடிக்கணும், எப்படி என்ஜாய் பண்ணணும், குடிச்சு முடிச்சிட்டு ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்க பார்த்துட்டு எனக்கு கொடுத்த காமெண்ட்ஸ், என்கரேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓப்பனிங் எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஓகேயா? டாப் டக்கர் ஓபனிங் மேடம், சும்மா கலக்கிட்டீங்க. நேரா டேக் போயிடலாம் மேடம். ஏன் தங்கச்சியே, நீங்க போன வாரம் காப்பி எப்படி குடிக்கணும் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, lots of clicks and super comments அண்ணா. ஏன் பாப்பா, காப்பி இப்படி எடுத்து இப்படி குடிச்சிட்டு இப்படி வைக்கணும், இதுல என்ன ஆக்கிது அப்படின்னு தான் இதுல சொல்லி கொடுத்தீங்க நீங்க. நாங்க யூசுவலா எல்லாரும் குடிக்கிற மாதிரி குடிக்க மாட்டோம். ஸ்ட்ரா வச்சு ஊஞ்சுவீங்களா மேடம்? பங்காளம் பேக்யார்ட் பண்ணாதடா, கம்முங்கடா. மேடம் நீங்க சொல்லுங்க. முதல்ல காஃபியை டேபிள் மேல வச்சு சுத்தி சுத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் காஃபியை கீழே வச்சுப்போம். திருப்பியும் 10 நிமிஷம் பேசுவோம். அப்புறம் ஒரு சிப் பண்ணுவோம். மறுபடியும் பேசுவோம். ஐயோ, அதுக்குள்ள காப்பி ஆறி கூடாது. அப்படின்னா தான் 10 நிமிஷத்துக்கு பேசுவீங்க. நாங்க முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது ஏதோ கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா போக போக ஏதேதோ சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டே இருப்போம். ஐயோ, அப்போ யாருக்குமே ஒண்ணுமே தெரியாதே. அது நீங்களும் இவரோ அந்த மாதிரி பேசினா பாக்குற ஆடியன்ஸ் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர், செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி பேசினாதான் பாக்குற ஆடியன்ஸ் அவங்களே ஏதாவது முடிச்சு போட்டு சம்பந்தப்படுத்தி சூப்பர் காமெண்ட்ஸ் போடுவாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குதா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது தங்கச்சியே. மாசம் பிறந்தா சம்பளம், தீபாவளி பொங்கலுக்கு போனஸ், வருஷத்துக்கு ஒரு தப்பா கறிட்டா இன்கிரிமெண்ட், இது எல்லாம் நீ கேட்காமலே உன் அக்கவுண்ட்ல வந்து உயிது. உனக்கே மாச கடைசியில கஜானா காலினா எங்களை மாரி ஆளுங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு சார். சின்ன வயசுல படிக்க வழி இல்லாம அடிபட்டு உதப்பட்டு அன்னாடம் இன்னைக்கு சோறு உண்டா இல்லையான்னு தெரியாம தினிக்கும் வாழ்க்கை நடத்துறோம். இதுல கொஞ்சாதி 2 பொம்பளை பசங்க வேற சார். சார் சோத்துக்கே வழி இல்லைன்னா நாங்கெல்லாம் எங்க சார் புள்ள குட்டிங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது? நினைச்சு பாஸ் சார் எங்க நிலைமைய. அண்ணா கதையை கேட்க உருகிட்டீங்கன்னா என் கதையை கேட்க சொல்ல உறைஞ்சிடுவீங்க சார். அரஞ்சிடு. ஏடா அம்பி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா பாட்டி, இது நியாயமா? பிளான் பிரகாரம் நீ 4 மணி நேரம் மயக்கமா இருக்கணுமே, அதுக்குள்ள எப்படி மூச்ச? ஏய், நீ மயக்க மருந்தே அடிச்சிருந்தாலும் அது என்ன ஒண்ணும் பண்ணாதடா. அந்த காலத்து மனுஷி, வைரம் பாஞ்ச கட்டை, அதுவும் இல்லாம 3 தடவை கோவிட், வைரஸும் பாஞ்ச கட்டை. இந்த நேரத்துல இப்ப எதுக்குடா வந்தப்போ? என்ன பாட்டி நீ அம்மா பெரிய வீட்டுல தனியா கீரிய உன்னை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். என்னவோ என்னத்தையோ கையில வச்சுட்டு அப்படியே தேடி 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 போயிட்டு இருக்கிய. முதல்ல இங்க வரத்துக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்கு என்னன்னு பாத்தியோ? கொஞ்சம் தலையை நிமிந்து மேல 4 பக்கமும் பாரு. ஐயோ பாட்டி, எல்லாத்தையும் கேமரா வச்சிருக்க. நீ சாதாரண பாட்டி இல்ல, உஷார் பார்ட்டி. பேர் என்ன பாட்டி? ஏய் பங்காரம், நோக்கு எதுவுமே தெரியாதுடா. இங்க இருக்காளே ஆடியன்ஸ், இவ எல்லாருக்கும் என்ன நன்னா தெரியும். ஸ்டார் நைட்ல வந்தேனே, அதே அருணாச்சல ஐயர் வைஃப் ஜானகி பாட்டி தான். அதே அமெரிக்கா பேருந்தாண்டா. பாட்டி என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற. மெட்ராஸ்ல தனியா இருப்பேன் பிடிவாதம் பிடிக்கிற. அதனால உனக்கு எல்லா இடத்துலயும் கேமராவை செட் பண்ணி, அலாரம் கம்பெனியோட கோஆர்டினேட் பண்ணி,
ஒரு செக்யூரிட்டி நெட்வொர்க்கே பண்ண தரேன்னு சொல்லி பண்ணிட்டான்டா. மயிலாப்பூர்ல ரொம்ப வருஷமா நாங்களாம் இருந்தவங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு காரணம் மயிலாப்பூர் தான் சொல்லுவேன். அந்த மயிலாப்பூர் வாசிகளுக்கு அங்க விட்டா வேற எங்கேயுமே போறது பிடிக்காது. நாங்களாம் அந்த அளவுக்கு மயிலாப்பூர் மேல பட்டுதல் உடையவங்க. எங்களுக்கு கூட போய் டீனகர்ல கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல எங்களுக்கு ஹோம் சிக் வந்துடும். ஐயோ திரும்பி கொண்டு வந்து விடுப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கற்பவாம்பாளையங்கள் எல்லாம் அப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க மயிலாப்பூர்ல. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 63 கையேந்தி கோவில் இருக்காங்க. எக்கச்சக்கமான கோவில் இருக்கு. கொண்டாட்டியோட ஒரு நாளைக்கு சண்டே வச்சுக்கோங்க, கவலையே வேண்டாம். காத்தால பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கோயில் முடிக்கலாம், லஞ்ச் ஒரு கோயில் முடிக்கலாம், நைட் டின்னர் முடிக்கலாம். பாட்டி அப்படின்ட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அங்க கோயில்கள் உண்டு. அதே மாதிரி கையெழுத்து பொங்கல் எடுத்துட்டீங்கன்னா 10 ரூபாய் கொடுத்தா இத்தனை பொங்கல் கொடுப்பான். அதை காலையில சாப்பிட்டீங்கன்னா ராத்திரி வரைக்கும் பசிக்காது கொடுக்க. ஒரு ஸ்டேட்ல போனதுக்கு அப்படின்னா படிப்பு, அதை தவிர பெயிண்டிங் ரவிவர்மா பெயிண்டிங் அப்படியே தத்துவமா வரைவான். தென் கவிதை வந்து 9-10 வயசுல கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். சோ அவனோட பெயிண்டிங்ஸ் பார்த்தா அதுக்கு முதல் கிரிட்டிக் எங்க தாத்தா தான். அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுவார். என் தாத்தா என்னமா இருக்கு பெயிண்டிங் அப்படின்னா கிட்டத்தட்ட ரவிவர்மா ரேட்டுக்கு ஒன்று ஏற்றி விடுவோம். இவன் வந்து ஒரு அம்பாள் படம் 10 வயசோ 11 வயசோ இருக்கும். நேரம் கொண்டு எங்க தாத்தா காமிச்சான். தாத்தா பாரு நான் அம்பாள் படம் பார்த்துருக்கேன். அவர் அப்படி பார்த்தாரு, ஏய் படா நம்ம வீட்டு வேலைக்காரி திருப்பி 2வது நாள் திருப்பி இன்னொரு வந்து தாத்தா இப்போ பார்த்து சொல்லி தாத்தா இம்ப்ரூவைஸ் பண்றேன் மறுபடியும் வேலைக்காரி தானே இருக்கு அப்படின்னு 3 தடவை 4 தடவை வந்து காமிச்சான். எல்லாத்தையும் வேலைக்காரி கட்டு உனக்கு 5வது நாள் பிரமாதமா உட்காந்து 4 மணி நேரம் வரைஞ்சு கொண்டு போய் காமிச்சான். பார்த்தாரு, டேய் அப்படியே அம்பாள் மாதிரி இருக்கிற அப்படின்னு தேங்க்யூ தாத்தா அப்படின்னா. ஆனா அந்த அம்பாள் தான் இவ்வளவு பெரிய வேலைக்காரி, இத்தனை பேரை வந்து பரிபாலிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அது ஒரு ரீசன் ஒன்று கொடுத்தாரு. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நாடக பெண்ணின் ஒரு நாடகம். அந்த டிராமால மாது will be in love with ஜானகி. ஜானகி என்ன சொல்லுவா, நான் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் தான் கல்யாணம் பண்ணி போறேன், என் வாழ்க்கையில ஒரு லட்சியமா வச்சிருக்கேன் அப்படின்பா. இவன் பாப்பான், இவன் ஏற்கனவே அவன் அப்பாட்ட பெட் வச்சிருப்பான். இந்த மாதிரி வந்து ஜானகியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன். என்னடா பண்ணணும் யோசிப்பா, இவன் பிளைண்டா நடிப்பான். சோ தட் அவன் இம்ப்ரெஸ் ஆகி தன்னை கல்யாணம் பண்ணிடுவா அப்படின்ட்டு. பட் பிளைண்ட் சொல்றதுக்கு ஒரு டாக்டர் ஒண்ணு இல்லையா. சோ இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்பர் ஒருத்தருவான். அவனை கூட்டு நீ வந்து டாக்டரா வந்து ஜானகி இதுல எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது சொல்லிட்டு இருப்பான். பட் அந்த பார்பரை ஏற்கனவே ஜானகி பார்த்திருப்பான். அவன் ஏற்கனவே ஜானகி முன்னாடி அவன் காலனியில பார்த்திருப்பான். சோ இவன் டாக்டரா வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டைலாக், டாக்டர் உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த டைலாக் மோகன் எழுதிட்டான். அங்கே he got struck. 10 நாள்ல எங்களுக்கு இனாகிரேஷன். நான் வந்து எழுது அப்படிங்கிறேன். இதுடா இந்த இடத்துல ஒரு டைலாக் இருக்கு, அது வராம தாண்டி நான் போக முடியாது. there is a big punch here அப்படின்னா. இதடா பஞ்ச் இல்லடா அவன் பார்பர், அவன் டாக்டரா டிஸ்கேஷன்ல வந்திருக்கான், அவளை பார்த்திருக்கான், அவன் பார்த்து கேட்கிறான், உன்னை எங்கேயோ பார்த்தேன் அப்ப இவங்க சொல்ற பதில் ஒரு பெரிய கிளாஸ் சொல்றோம் அப்படின்னா. 10 நாளைக்கு அப்புறம் அந்த டைலாக் அவனுக்கு தோணுது. அந்த பார்பர் சொல்லுவான், டாக்டரா இந்த பார்பர், என்ன நீங்க பார்த்தே இருக்க முடியாது, நான் ஒன்லி ஃபார் ஜென்ஸ். அதுக்கப்புறம் அவன் கேட்பான், டாக்டர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானா டாக்டர் முத்து BAR BER. ஒண்ணு BAR BER இதுக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை. உடனே அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பான், பேச்சுலர் ஆஃப் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஹை ரெக்டிஃபிகேஷன். சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவனோட நேச்சுரல் வே ஆஃப் ஹியூமர். டிராமா ஆரம்பிச்சது 3வது ஸ்டேஜ்ல பயங்கர சீரியஸ் சீன். சீரியஸ் சீன் அப்படின்னா, ஒரு அப்பா தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுற, அங்க போற மாமியார் கொடுவேன், அவன் திரும்பி வரான், திரும்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். உடனே அப்பா போய் அந்த சம்பந்திட்ட போய் பேசுறாரு, என்ன சம்பந்தி இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி உங்க பையன் வந்து ஆபீஸ் போகணும்னு சொன்னேன், ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு சொன்னேன், நான் வாங்கி கொடுத்தேன். உங்க பையன் வந்து ஆபீஸ் போறதுக்கு வாட்ச் வேணும்னு கேட்டீங்க, நான் அதையும் வாங்கி கொடுத்தேன். உங்க பையன் ஆபீஸ் போறதுக்கு மீட்டிங்லாம் இருக்கும், போட்டோ ஷூட் கேட்டா அதையும் நான் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்க டைவர்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ஹால் மோகன் மட்டும் எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். நான் வந்து என்னடா ஏன் பார்த்து எழுந்து போயிட்டான். வீட்டுக்கு போனப்ப நான் கூட்டேன், ஏன்னா ஏன் பாதுகாட்டேன், ஃபர்ஸ்ட்
ரிடிகுலஸ் ஜோக் கிடைச்சது. அதில் தான் வந்துட்டேன். என்ன அப்படின்னா, பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து நான் வாங்கி கொடுத்தேன். பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துன்னு சொன்னேன், வாங்கி கொடுத்துட்டேன். பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு சூட்டு போட்டு கேட்டேன், அதையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போடுங்க. அங்கதான் கல்யாணமே நிறுத்து. என்னோட ஃப்ரெண்டு அப்பாசாமி ரவின்னு இருக்காரு. அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அவங்க அப்பா சுவாமிக்கு 80th பர்த்டே. அதுக்காக எங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் அவர் வீட்டுக்கு டின்னருக்கு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. சிட்டில இருந்து ப்ராமினன்ட் பர்சன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஜட்ஜஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னையும் முகனி கூப்பிட்டுருந்தேன். நான் டிராமால இருந்து நேர வந்துட்டேன். அவன் நார்மலி டிராமா முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போய் பெரியவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க போனாலும் வருவோம். அது அவனோட பாலிசி. ஒரு மகாபெரிவா போட்டோ வச்சிருக்கான், அதை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வேற எந்த இடத்துக்குமே போவான். ஸோ நான் டேரக்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். நான் உள்ள போற என்ட்ரன்ஸ்ல சாருவாசனும் சுபாசனும் வந்தாங்க. சாருவாசன் என்ன பார்த்தோன்னா, பாலாஜி வா 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 என் பக்கத்துல உட்கார் வா அப்படின்னு. நான் போய் பக்கத்துல உட்காந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் நடிப்பு. ஐ ரியலி என்ஜாய் யுவர் ஆக்டிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்ஃபேக்ட் சுபாஷினிட்ட பெண் சீரியல்ல நான் தான் உன்னை நடிக்க சொல்லி கம்பல் பண்ணேன். அப்படியா சார், வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற கேட்கிறியா? சொல்லுங்க சார். உனக்கு அதிகமா படும் நான் சொல்றது, எனக்கு உங்க அண்ணாவோட ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் சார் சார் இது போங்க சார், இது ரொம்ப அவர் கொடுக்க டைலாக் தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட அவரோட என்ன பிடிக்கும் சொன்னா என்ன சார் அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணாவோட ஒன்னதான் பிடிக்கும். சரி, ஏதோ பெரியவர் சொல்றா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் விட்டேன். கொஞ்ச நேரத்தில் மோகன் இருந்தான். இதை பார்த்துட்டு மோகன் வா 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 இந்த பக்கம் உட்காந்து வச்சிருந்தார். மோகன் உட்கார் உட்கார் உட்கார். இப்பதான் பாலாஜி சொல்லுங்க, அவனோட நடிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்படியா சார் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் ஒரு சமாதானம் சொல்லி தப்பாச்சு பண்ணேன். பரவாயில்ல சொல்லுங்க சார், எனக்கு ஒன்னோட உங்க தம்பி தான் பிடிக்கும் அப்படின்னு. பரவாயில்ல சார், எனக்கு அப்படிதான், உங்களோட உங்க தம்பி தான் பிடிக்கும். எதையுமே குறைக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. எங்க பாட்டி 1969ல அவங்க ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. ஒரு டவல் நம்மளாம் ரெகுலரா குளிக்கும் போது தேய்ச்சுப்போம் இல்லையா, தொடச்சு போவேன். அந்த டவல் அதை பாதுகாத்து வச்சிருந்தான். எங்க பாட்டி வந்து 65ல இறந்து போயிட்டாங்க. சோ பாட்டி ஞாபகமா அது வச்சிருந்தான். குளிப்பாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியூர் போகும்போது அந்த டவலை பொக்கிஷமா அந்த பொட்டி மேல வச்சு எடுத்துட்டு வருவோம். அதான் தொடச்சுமா அதை மெத்த மேல அப்படியே பாட்டி பக்கத்துல படுத்துக்கிற மாதிரி அது பக்கத்துல வச்சுப்போம். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். நாங்க யுஎஸ்க்கு டிராமா கொடுத்தோம் 2012. அப்போ சாக்ரமெண்டோல இருந்து நாங்க சான் பிரான்சிஸ்கோ வரோம். கிளம்பும் போது ஒருத்தர் வீட்டுல அங்க தங்கியிருந்தோம். அங்க டவர் விட்டு மறந்து போய் போட்டி எடுத்து நேர சான் பிரான்சிஸ்கோ விட்டான். சான் பிரான்சிஸ்கோ வந்து ஹோட்டல்ல வந்து எல்லாரும் உட்காண்டோம். இவன் பொட்டியை திறந்து பார்த்தா ஐயோ அப்படின்னா, என்னடா டவல் தொடங்கி விட்டுறா அப்படின்னா. உடனே எங்க செக்ரட்டரிலாம், அது என்ன சார் கவலைப்படுறீங்க, நான் 10 டர்க்கி டவல் நாளைக்கு தரேன் அப்படின்னா. என்ன அது என்னோட சென்டிமெண்ட் இல்லையா, அது இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஃபெயிலியர் விட்டோம். அவங்களும் கத்தி கலங்குறது. கிரேசி மோகன் வந்து ஒரு 1500 ரூபாய் டிக்கெட் விட்டுருக்கான். இன்னும் டிராமா கிடையாது ஃபெயிலியர் அப்படிங்கிறது அவங்க பயப்படுறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது அந்த டவல் வரும், அப்பதான் நாளைக்கு டிராமா நடிப்பா போயிட்டாங்க. இது என்ன பண்றது, அவங்களுக்கு பெரிய சேலஞ்சா போயிடுது. உடனே என்ன பண்ணாங்க, காத்தால ஒரு 6 மணிக்கு இங்கேருந்து ஒரு 4 பேர் கார் எடுத்து நேர சாக்ரமெண்டோ கிளம்பினாங்க. சாக்ரமெண்டோல ஒரு 4 பேர் அந்த டவல் ஒரு பெரிய பிரவுன் கவர்ல வச்சு அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க. நடுவில் மீட் பாயிண்ட்ல மீட் பண்ணி இந்த ஐநா ஒப்பந்தம் மாதிரி ரிமைண்ட் ஆகுது. அதை எடுத்துட்டு வந்தாங்க. இங்க வந்தா சான் பிரான்சிஸ்கோல ஒரு 50 பேர் அந்த ஆர்கனைசர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன டவல்னு பார்க்கணும். தங்கமா வைரமா வைடூரியமா எடுத்தா பிரவுன் வெள்ளை கலர் டவல் இருந்ததா, அது பிரவுனா வெளியில வருது அந்த டவல். அவங்க எல்லாம் பார்த்து ஒருத்தர் முடிஞ்ச பார்த்தா இதுக்காக அப்படிங்கிற மாதிரி. பட் மோகன் ரொம்ப தேங்க் பண்ணி அதை வாங்கிட்டான். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா மோகன் கேஷ் பண்ணான். அன்னைக்கு சாயங்காலம் சாக்லேட் குடிச்சான். நாடகம் இன்டர் வரும்போது மோகனை ஃபெலிசிட்டே பண்ணாங்க. அப்போ மோகன் சொன்னான், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, என்னோட சென்டிமெண்ட் டவர், எங்க பாட்டி எனக்கு கொடுத்த டவர், அதை மிஸ் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவங்கள்ட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். அவங்க இங்கேருந்து போய் அந்த டவலை வாங்கிட்டு வந்தாங்க. வழக்கமா எல்லாரும் கிருஷ்ணனுக்கு அவள் கொடுப்பாங்க, இவங்க டவல் கொடுத்தாங்க. Thank you very much, Isha. Oh, sorry.
Thank you very much, Sahana. It's very rare to see Sahana speak. I've always heard her sing, and she's an excellent singer. And I thought something of her singing was going to be featured in the Sing Bang, but another day, I guess. Good evening, everyone. It's truly a pleasure and honor for me to be here as part of the 20th year celebration for Mississauga Creations, and thanks for having me as part of this celebration today. I'm really thankful to the organizers for that. 20 years. Let's think about it. You know, it's incredible. In terms of theater years or stage years, as you may call it, it's 300 rehearsals, 200 curtain calls, thousands of Tim Hortons doubles for the people who practice during the rehearsal or the backstage, right? So, but jokes aside, you know, this is more than an anniversary. This is really a story of celebration. தாமதமாக தான் வந்திருந்தேன் இந்த சபைக்கு. இப்போ வந்து நான் இப்போ என்னென்னா இலங்கை தமிழில் பேசுகிறதா அல்லது தமிழ்நாட்டு தமிழில் பேசுகிறேன்றதுக்கு என்னென்னா, நான் வந்து நல்ல நகைச்சுவையை ரசிச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே பேலன்ஸாக இருந்தாங்க எல்லாருமே. நானும் ஒரு நகைச்சுவை பகிர்ந்து கொள்கிறேன், நகைச்சுவையை ரசிக்கிறேன். ஆனால் அதில் இந்த நாடகத்தில் நான் கடைசியாக பார்த்தேன் 6 இதில் ஹீரோஸ் கதாநாயகர்னா யார் எங்களை கண்ணில் கண்ணீர் கொண்டு வந்தாங்களோ, இந்த சிங்காரமும் பங்காரமும் அவங்க தான் ஹீரோஸ். ஏன்னா எனக்கும் கண்ணீர் வந்தது. நான் எல்லாம் இந்த சரிகமாவை பார்த்துட்டே கண்ணீர் அழுகிறவன் தான். அவனோட ஸ்டேஜில் இருந்த அத்தனை பேரும் ஃபேமிலி மாதிரி தான். எவ்ரி ஒன் ஆஃப் தெம். இன்ஃபேக்ட் சவுண்ட் செக் போது நான் எதான கிண்டல் பண்ணேன்னா there'll be 10 people jumping on me. எங்கள் டைரக்டர் பற்றி எதுவும் சொல்லாத, he is my director, he is our director. So he has created this beautiful Mississauga Creation family for 20 years. Evolved almost to a movie level with all the background and the music. இப்போலாம் ஒரு புகை விட்டு கனவு சீன் போடாத ட்ராமாவே இல்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு பாதி ட்ராமாவில் புஷ்ஷுன்னு புகை வருது. ஆனால் யூ ஹாவ் டு ஹாவ் கான்ஃபிடென்ஸ். போன ட்ராமாவில் லவ் சீன் போட்டார், இதில் ஒரு ட்ராமாலையும் டான்ஸ் சீன் இருக்குது. ஐ நெவர் வென்ச்சர்டு பிகாஸ் இட்ஸ் டூ மச் ஆஃப் அ ரிஸ்க் அப்படின்ட்டு. ஐ எம் வெரி ஹாப்பி டு சி பார்த்தாஸ் growth over the last 20 years. Very happy to have witnessed this play. நாங்களும் வந்து இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் வருஷம். கல்யாணம் ஆகி 35 வருஷம், கனடா வந்து 25 வருஷம். ஒரு 2 குழந்தைகள், 2 பொட்டியோட எல்லா இமிகிரண்ட் ஸ்டோரி மாதிரி அப்படி தான் இங்கே வந்தோம். ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி உணர்ச்சி, கிரேட்ஃபுல்னஸ் தான் இருக்கு. I put on the spot, so she has to praise me. Anyway, so it was a great honor to know Partha ji. I know I run a few businesses, and I know it's so difficult to coordinate and convince people to come. And in fact, when he mentioned this project a few months ago, I could see the passion. Of course, my contribution is not much, but we'll definitely commit supporting Partha and Mississauga Creations for years to come. சங்கு அண்ட் கிருஷ்ணா, பார்த்தா அண்ட் கிருஷ்ணா அப்பாவும் அதில் உட்காந்துருக்காரு. நாங்கள் ட்ராமா போட்டோம். அந்த ஜட்ஜு சீன் பயங்கரமான சீன். அது 2 பக்கமும் வாதி பிரதிவாதி ஆர்கியூ பண்ணுறது, ஜட்ஜ் உட்காந்து கடைசியில் வண்டி கொடுக்குறது. ஜட்ஜ் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை நான் போட்டேன். அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தான். நீ நடிடா அப்படின்ட்டேன். அவன் நீ வேஷ்டி கட்டணுன்ட்டான். வேஷ்டி கட்டணும் வந்தால் பரவாயில்ல, ஜட்ஜு சேர் மேலே உட்காந்து வேஷ்டியை மடிச்சு கட்டணும் உட்காந்துட்டான். தலையில் அடிச்சுன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. அவங்க மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்ல அவர் பார்த்தா அவனோட அப்பா சங்கு அங்கே கொண்டே முதல்ல கொஞ்சம் பெரியவாளை கூட்டுவாங்கடா ட்ராமாவில், ஏன்டா அப்படி குழந்தைகள்லாம் வச்சு ட்ராமா போடுறேன் அப்படின்னு. பட் ஒன் பாயிண்ட் ஹி செட் தட் டே, ஹி செட், மோகன், யுவர் ரைட்டிங் இஸ் வெரி குட். உன்னோட எழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாடகத்தில் உன்னோட வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இட் இஸ் டூ ஏர்லி ஃபார் யூ டு கம் டு ஸ்டேஜ். நீ போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு. அந்த 10 வருஷம் கழிச்சு வந்து ஜெயிச்சது தான் கிரேசி தேசன் பாலவாக்கம். He showed his love and affection by complimenting me. 6,500 places in the planet, தமிழ் டயஸ்போரா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் போய் ப்ளே பண்ணி கோடானு கோடி மக்களை வந்து சிரிக்க வச்ச ஒரு கிரேட்டஸ்ட் சர்வீஸ். அந்த சர்வீஸ் ஐ கன்சிடர் as the greatest service to mankind. அதை பண்ண கிரேசி கிரியேஷன்ஸ்
மாது பாலாஜி அவர் வாயிலேருந்து எனக்கு வரது வந்து ரியலி எனக்கு இட்ஸ் வெரி ஹார்ட்னிங். தேங்க்யூ சார், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். எபிசோட் 17ல எங்களுடைய 20th anniversary செலிப்ரேஷன்ஸ் ஈவெண்ட்ஸோட ஹைலைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். தமிழ் மேடை நாடகங்களுக்கு உங்களுடைய ஒரு சின்ன ஹெல்ப்பாக இதை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய குரூப்ஸுக்கு, உங்களுடைய சர்க்கிள்ஸ்க்கு எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.